வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் பயிற்சி 1.2ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு 9 3/16 என்ற பின்னத்தை பெற 3 1/16 என்ற பின்னத்தோடு எந்த பின்னத்தை பெருக்க வேண்டும்? இந்த பின்னத்தை பெறணும்னா இந்த பின்னத்தோட ஏதோ ஒரு எண்ணை பெருக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பின்னத்தை, அந்த பின்னத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டுங்கிட்டு இதை எடுத்து எழுதிக்குவோம். 2 பின்னத்தை பெருக்கினா இந்த ஆன்சர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பின்னம் கொடுக்கல. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3 1/16 இன்ட்டு எக்ஸ். இந்த தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த 3 இங்கிட்ட பெருக்கல்ல இருக்கிறதுனால இங்கிட்ட வரும்போது வகுத்தல்ல வரும். ஓகேவா? 9 இன்ட்டு 9 இங்கிட்ட வரும்போது பெருக்கல்ல வரும். இப்போ இங்கிட்ட வரும்போது இப்போ வகுத்தல்ல வரும். சாரி, அங்கிட்ட பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்ட வரும்போது வகுத்தல்ல வரும். 9 3/16 வகுத்தல் 3 1/16 ஈக்குவல் டு இரண்டு எப்படி இருக்குது? கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். அந்த பாலம் அப்படி இல்லைங்க. 16 9ஓட பெருக்கிட்டு ப்ளஸ் 3 கூட்டிக்கணும். 9 × 16 ப்ளஸ் 3 / 16 வகுத்தல். அதே மாதிரி இதை எடுத்துருந்துங்க. 3 × 16 ப்ளஸ் 1 / 16 ஈக்குவல் டு 9ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. 16ஐயும் 9ஐயும் பெருக்கினா எவ்வளவு கிடைக்கும்? 16 × 9 6 9 54. 4 போட்டுருவோம். 6 9 54, 4 மேலே 5, 1 9 9 14 144. 144 ப்ளஸ் 3 / 16 வகுத்தல் 3 16 எவ்வளவு? 3ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. 3 × 16 3 18, 1 3 3. இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு? இதை கூட்டினோம்னா 8 48 48/16. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 144ஐயும் 3ஐயும் கூட்டினா 147/16 வகுத்தல் 48 சாரி, இந்த இடத்துல ப்ளஸ் 1 விட்டாச்சு. அந்த ப்ளஸ் 1 சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் 1 சேர்த்தோம்னா இங்கே 49/16 வரும். 49/16 ஈக்குவல் டு இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றோம்னா இந்த பின்னத்தை தலைகீழாக மாறும். பெருக்கலாக மாற்றினோம்னா இந்த பின்னம் தலைகீழாக மாறும். அப்போ 49/16 தலைகீழ் 49/16 தலைகீழ் 16/9. இதை எடுத்து அங்கே எழுதிக்க வேண்டியதான். 147/16 இன்ட்டு 16/49. ஓகேவா? இந்த 16 அடிப்பெறும். ஏன்னா மல்டிப்பிளில் இருக்கனால மீதி இருக்குது 147/49. இந்த 147 49ஆல் வகுக்க போகிறோம். 147 வகுத்தல் வகுக்க போகிறோமா, அதனால் வகுத்தல் சிம்பிள் போட்டு 49. 3 49 147 வரும். எத்தனை 49 147னா 3 49 147. 3 147 0. ரெண்டும் கழிச்சோம்னா 0 கிடச்சிரும். இப்போ 49 இதை வகுத்தோம்னா என்ன வரும்? 3 கிடைக்கும். இந்த 3 கொண்டாந்து இந்த டைமோட பெருக்கணும்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்